ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்டர் பார்ட்டு தான். ஸோ ஒரு சில விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நம்ம எப்போவுமே மெஹந்தி போட போகும்போது உங்களுடைய ஃப்ளோ கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எப்பயுமே ஃபில் பண்ணி கோன் ஃபில் பண்ணி வைக்கும்போது அது கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் விட்டு விட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்து இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு உங்கள் ஃப்ளோ கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒன்று என்னென்னா, சிஸ்டர் லைன்ஸ்லாம் போடும்போது எப்படி போடணும்? அது டச் ஆகிற மாதிரி வருமா? ஃபிங்கர் டச் ஆகிற மாதிரி வருமா? கை டச் ஆகக்கூடாதா? அப்படின்லாம் கேட்குறீங்க. இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் மேலே தூக்கி நீங்கள் போடணும். சேம் அதே தான் ஹம்ப்பு கொடுக்கும்போதுமே நீங்கள் ஃபிங்கர் டச் ஆகாத மாதிரி தான் போடணும். உங்களுடைய டிப்பு அதில் டச்சே ஆகக்கூடாது. கொஞ்சம் மேலே தூக்கி நீங்கள் போடணும். அப்படி போடும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஹம்ப்பு உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஷீட்டு டச் பண்ணியே போட்டுக்கோங்க. ஹம்ப்பு ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மேலே உங்களுடைய ஃபிங்கர்ஸை தூக்கி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் தான் எடுக்கிறோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணால் போதும். கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இப்போ பாருங்கள், இது 3D மாதிரியான ஒரு டிசைன். இதுக்கு நான் டாட் வச்சுட்டு அந்த டாட் எல்லாத்தையுமே டைமண்ட் மாதிரி கொடுத்துட்டு மேலே கீழே மேலே கீழே ஃபஸ்ட் லைனுக்கு கீழேயும் செகண்டில் வர டாட்டை மேலே அந்த மாதிரி போட்டுட்டு ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த ஒரு இடத்துல நீங்கள் ஸ்பீடை கொஞ்சம் உங்களோட செட்டிங்ஸில் பாருங்கள். யூடியூப்பில் செட்டிங்ஸ் ஆப்ஷனில் வீடியோவிலே உங்களுக்கு ஆப்ஷன் வரும். ஸ்லோவாக பண்ணி பார்க்குற மாதிரி ஸ்பீடு. அது உங்களுக்கு தெரியல, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டு கூட நீங்கள் அதை கொஞ்சம் ஸ்பீடை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கூட இந்த ஒரு ஸ்டெப்பை கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது இல்லையா? ஏன்னா நான் கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் 3D மாதிரியான டிசைன். நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரியான டிசைன் தான். ஆனால் இது கொஞ்சம் லீஃப் மாதிரி கொஞ்சம் வரும். அதாவது ஐ மாதிரி. சேம் இதுவும் அதே மாதிரி தான். டபுள் டாட் வச்சு இந்த மாதிரி ஐ மாதிரி கொடுத்துட்டு அதுவும் மேலே கீழே ஃபஸ்ட் லைன்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு செகண்ட் டாட் கீழே லைன்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் கர்வாக நீங்கள் அந்த லைன் டு லைன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். கீழே அதே மாதிரி தான் லைன் டு லைன் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்க பாருங்கள். அதில் நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கணும். ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் 3D லுக்கில் அழகாக தெரியும். அவ்வளோதான். இந்த டிசைன் இதோட முடிஞ்சிரு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் கொடுக்குற மாதிரி நான் சொன்ன மாதிரி வீடியோவை கொஞ்சம் ஸ்பீடு கம்மி பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த டிசைன் கொஞ்சம் புரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு இந்த டிசைன் புரியல அப்படின்னா கூட ஓகே, நான் ப்ரைவேட்டாகவோ இல்லை நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேயோ நான் திரும்பி சொல்கிறேன். உள்ளார நீங்கள் கொஞ்சம் ஷேடு கொடுத்துக்கோங்க. ஷேடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் 3D லுக்கில் கிடைக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்னொரு டிசைன் நம்ம போட போகிறோம். ஸோ நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நீங்கள் பென்சிலை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேவ் லைன் மாதிரி டபுள் லைன் கொடுத்துட்டு அதில் அந்த ஃப்ளவர்ஸோடைய மொட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஏன்னா அது லோட்டஸ் தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ இதில் நம்ம லோட்டஸ் வரைய போகிறோம். நான் கொடுக்குற மாதிரி தான் நீங்கள் இந்த வேவ் லைன் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்படி வேவ் லைன் கொடுக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி வேவ் லைன் கொடுத்துட்டு கூட நீங்களாகவே டிசைனை இந்த மாதிரி மாடல்ஸில் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் நான் பெட்டல்ஸ் வரைஞ்சிக்கிறேன். பெட்டல்ஸ் வரைஞ்சிட்டு நீங்கள் இதை போல்டு பண்ணி அப்படியே விட்டாலும் விட்டுடலாம். அப்படின்னா நீங்கள் இதில் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபில்லிங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் போல்டு பண்ணிகிட்டே கூட அப்படியே அந்த டிசைனை விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதில் நான் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி நம்ம லோட்டஸ் டாபிக் பார்க்கும்போது இல்லைனா ஃப்ளவர் டிசைன் பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள், நீங்கள் எந்த டிசைன் போட்டாலுமே அந்த டிசைனை போல்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவுட்லைன் மாதிரி. ஸோ அதை நீங்கள் இதில் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அப்படியே கூட விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு எலிஃபெண்ட்டும் ஜாயிண்ட் ஆகியிருக்கிற மாதிரி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவிலே பார்த்துருப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டு பார்டர் போடும்போது பார்த்துருப்போம். அதில் சிங்கிள் பேபி எலிஃபெண்ட்டு, இது கொஞ்சம் பெரிய எலிஃபெண்ட்டு. இது ஜாயிண்ட் ஆகி இருக்கிற மாதிரி நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள்.
பார்த்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பென்சிலில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பென்சிலால் ப்ராக்டிஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா, அது மேலே நீங்கள் மெஹந்தியில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு அப்படின்னும்போது நீங்கள் வந்து தனியாகவே கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. நம்ம எலிஃபண்ட் டாபிக் பார்ப்போம். அப்போ வந்து இதே டிசைனை நான் உங்களுக்கு இன்னொரு டைம் கூட சொல்லி தருவேன். ஏன்னா நான் ரிட்டர்ன் சொல்கிறேன் டிசைனை வந்து நான் சொல்லாமல் இருந்தது கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை கிளியர் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேம் அதே பேட்டர்னில் வர டிசைன் தான். நம்ம வந்து லோட்டஸ் போட்டிருக்கோம் பாருங்கள், ஃபில்லிங்ஸ் கொடுத்து. அதே தான் இது. நான் போடுற மாதிரி வேவ் லைன் போடணுன்னு கிடையாது. உங்களுக்கு எந்த மாதிரி வேவ் லைன் போட தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வேவ் லைன் போட்டுட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள், நான் போடுறது தான் டிசைனுன்னு கிடையாது. இதே மாடலாக வச்சு கூட நீங்களே ஓனாகவே டிசைன்ஸு கற்றுக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. நான் போடுறது தான் டிசைனுன்னு கிடையாது. நீங்களாகவே இதை பேஸ் பண்ணி நிறைய டிசைன்ஸு போடலாம் அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த லோட்டஸ் டிசைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நீங்கள் இதில் போல்டு பண்ணி கூட விட்டுறலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இதில் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து இதில் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த கேப் இருக்கிற இடத்துல நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நீங்கள் சர்க்கிள் கொடுத்துக்கோங்க. ஏன்னா கேப்பாக இருந்துச்சுனாலும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் சர்க்கிள் மாதிரி கூட கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படின்னா லீஃப் மாதிரி கூட கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இதில் வந்து நான் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்குறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எந்த டிசைன் கொடுக்கும்போதுமே ஃபஸ்ட்டு திக் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து சேம் அதே பேஸ் பண்ணி வர மாதிரியான டிசைன் தான். பாருங்கள். சாரி, இது வந்து நம்ம மியூசிக் பார்த்துப்போம் பார்த்தீங்களா, மியூசிக் மாதிரியான மியூசிக்கில் புக்கில் வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைன் நான் போட்டிருப்பேன். சேம் அதே மாதிரி தான். ஒரு 6 to 8 லைன்ஸ் போட்டுக்கோங்க கிட்ட. அதுக்கு மேலே நீங்கள் சி மாதிரி நல்லா போல்டு பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இந்த டிசைன் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஒரு 3D லுக்கில் நல்லா இருக்கும் இந்த டிசைன். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லோட்டஸு. இந்த லோட்டஸ் வந்து நான் லோட்டஸ் டாப்பிக்கில் சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். அதனால் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்குறோம். நம்ம வந்து இந்த டிசைன் கொடுப்போம் பார்த்தீங்களா, கிரிட் டிசைன் கொடுப்போம் பாருங்கள். கிரிட் டிசைன் போடுற இடத்துல நம்ம இந்த டிசைனாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். கிரிட் டிசைன் பதிலாக கிரிட் டிசைன் இடத்துல நம்ம இன்னொன்று ஃபில்லிங்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, வேறு மாதிரியான ஃபில்லிங்ஸு. அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரியான டிசைன்ஸை கூட கொடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும் இந்த டிசைன் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், நீங்கள் நேராக வந்து குட்டி குட்டியாக டாட் வச்சுக்கணும். டாட் வச்சுட்டு அந்த பெட்டலை மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு டாட் மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை அப்படியே கொண்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நான் திரும்ப செகண்ட் போட்டு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியணுன்றதுக்கோசரம். நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பென்சிலில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு இங்கே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பெட்டல் போட்டுக்கோங்க. பெட்டல் போட்டுட்டு நீங்கள் வந்து அதில் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வந்து அதில் ஜாயின் பண்ணணும், நான் பண்ணுற மாதிரி. இந்த டிசைன் புரியல அப்படின்னா என்கிட்ட தாராளமாக கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு சிஸ்டர் எனக்கு ஃப்ளவர் வந்து வரல, ஃப்ளவர் டிசைன் எனக்கு எதுவுமே சரியாக வரலன்னாங்க. பஞ்ச் டிசைன் வந்து நம்ம நடத்துவோம், பஞ்சு ஃப்ளார்ஸ் நடத்துவோம். அப்போ வந்து நான் உங்களுக்கு இன்னொரு டைம் கிளியர் பண்ணுறேன் சிஸ்டர். ஏன்னா என்னால் இப்போ சொல்ல முடியல. ஒரு டாப்பிக்காக பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் குழம்பி போகுன்றதுனால நான் டாபிக் வைஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் அந்த குட்டி குட்டி டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம கொஞ்சம் டார்க்காக டாட் வச்சுக்கலாம். அவ்வளோதான், டிசைன் முடிஞ்சிடும். பார்க்குறதுக்கு கசாமசாக இருந்தால் தெரியும். நான் போட்டிருக்கிறது பெருசாக போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் போடும்போது கொஞ்சம் சின்னதாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வரைஞ்சிக்கோங்க, அதாவது பெட்டல் போட்டுக்கோங்க. போட்டுறதுக்கப்புறமா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி எப்படி நம்ம டாட் வச்சோமோ, ட்ராப்ஸு டாட்டில் வைக்கிறோமோ அந்த மாதிரி தான் இது. லாங் ப்ரெஸ் பண்ணி கொண்டு வந்து நீங்கள்
அதில் அடியில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்க, இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி பொறுமையாக கொண்டு வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரிட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணி கொண்டு வந்து பொறுமையாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இந்த லோட்டஸை வரையணும். இது ஒரு விதமான லோட்டஸ். இந்த டிசைனுமே வந்து ரீசெண்ட் டேஸில் ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு டிசைனு. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் எதனா டிசைன்ஸ் வரல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கிராண்டான டிசைன். நீங்கள் வந்து ஃபுல் ஹேண்டில் போடும்போது எப்படி போட்டால் அது நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். எந்தெந்த இடத்துல ஃப்ளவர் பேஸ் பண்ணி வர டிசைன்ஸ் போடலாம், எந்தெந்த இடத்துல இந்த எலமெண்ட்ஸ் வர டிசைன்ஸ் போடலாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ அவ்வளோதான், நம்ம கிளாஸ் இதோட முடியுது. இதை பற்றின டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நம்ம கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றின டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.